ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை முடித்தோம். அந்த அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரித்து படித்தோம். யாக்கோபு எப்படி உறவுகளை கட்டினார் என்பதை பார்த்தோம். யாக்கோபு வீட்டை கட்டினான், யாக்கோபு பலிபீடத்தை கட்டினான். ஆக இந்த 3 தலைப்புகளிலும் அந்த அதிகாரத்தை சேர்த்து அதற்கு ஒரு தலைப்பு கொடுத்தோம், கட்டுகிறவன் என்று. த பில்டர். யாக்கோபு கட்டினான், உறவை கட்டினான், வீட்டை கட்டினான், பலிபீடத்தை கட்டினான். தன் குடும்பங்களில் இருந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்தால், யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்தபோது முதலாவது ஏசாவை எதிர்கொண்டான், ஏசாவை சந்தித்தான், ஏசாவை வணங்கினான் என முதல் பகுதி முழுவதும் அந்த சகோதரர்களுக்குள்ளே இருந்த உறவை கட்டுகிற நிகழ்ச்சியை பார்த்தோம். இரண்டாவது, அந்த அதிகாரத்தில் யாக்கோபு வீட்டை கட்டினான். அவன் சுக்கோத்துக்கு பயணமானான், அந்த இடத்தில் ஒரு வீட்டை கட்டினான். பிறகு தனது மிருகங்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அந்த இடத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். ஆக யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்த பிறகு என்ன செய்தான் என்பதை பார்த்தோம். கடைசியாக அந்த அதிகாரத்தில் யாக்கோபு பலிபீடம் கட்டினான். அவன் ஒரு இடத்தை வாங்கினான், அந்த இடத்திற்கு பணத்தை செலுத்தினான், அந்த இடத்திலே பலிபீடம் கட்டினான். அந்த இடத்திற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அதற்கு தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று பொருள். காட், த காட் ஆஃப் இஸ்ரேல் என்று பெயரிட்டான். பிறகு யாக்கோபு தூண்களை நிறுவிக்கொண்டு, தூண்களுக்கு அபிஷேகம் பண்ணும் பழக்கத்தில் இருந்தவன் பலிபீடம் கட்டும் பழக்கத்திற்கு தன்னை வளர்த்து கொண்டான். ஆக 33ஆம் அதிகாரம் யாக்கோபு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த 33ஆம் அதிகாரத்தின் கடைசியில ஒரு பகுதியில் இருந்துதான் 34ஆம் அதிகாரம் துவங்குகிறது. எந்த பகுதி என்றால், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே ஒருவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே பலிபீடம் கட்டினான். இந்த இடத்தை வாங்குகிறவன் யாக்கோபு, இந்த இடத்தை விற்கிறவன் சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கைகளில் வாங்குகிறான். இந்த சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் என்பவனுடைய பட்டணம், அவனை மையம் கொண்ட செய்திதான் அடுத்த அதிகாரத்தின் இருக்கிற செய்தி. இப்பொழுது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். இந்த 34ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால், ஒரு கன்னியினால் கலவரமான குடும்பம் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரம் ஒரு பெண்ணின் நிமித்தமாக நடந்த சிக்கல் நிகழ்ச்சியை சிக்கலாக்கி, பிறகு குடும்பத்தில் சிக்கலாகி, பிறகு பட்டணம் வரைக்கும் சிக்கலாகி, பிறகு
அந்த பட்டணமே கலவரத்தில் முடிந்து விடுகிறது என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் உள்ள முக்கிய இடம் சீகேம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் தீனால், ஏமோர், ஏமோரின் மகன் சீகேம், யாக்கோபு, யாக்கோபின் மகன்கள் சிமியோன், லேவி. ஆக இந்த 6 பேரும் இந்த அதிகாரத்தில் முக்கிய நபர்களாக இருக்கிறார்கள். தீனால், ஏமோர், சீகேம், யாக்கோபு, சிமியோன், லேவி, இவர்களை கொண்டுதான் இந்த அதிகாரத்தில் உள்ள சம்பவங்கள் நடக்கிறது. இந்த அதிகாரத்தில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், இந்த அதிகாரத்தில் தேவன், கர்த்தர் என்ற வார்த்தை ஒரு இடத்திலும் இடம்பெறவில்லை. இந்த அதிகாரத்தில் தேவன் என்ற வார்த்தையோ கர்த்தர் என்ற வார்த்தையோ அதிகாரத்தில் இடம்பெறவில்லை. நம்பர் 2, ஒரு பெண் மூலம் துவங்கிய பிரச்சனை ஒரு குடும்பத்திற்கும் ஒரு பட்டணத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனையானது. நம்பர் 3, ஒரு வாலிபனது தவறான அணுகுமுறை அவன் குடும்பத்தையும் அவன் பட்டணத்தையும் அழித்தது. நம்பர் 4, ஒரு காதல் பலவந்தத்தில் துவங்கி நேசத்தில் முடிந்து அழிவை சந்தித்தது. நம்பர் 5, வணிகம், பணம், பொருள் இவைகளால் அன்பான வாழ்க்கையை பெற முடியாது. இவை எல்லாம் இந்த அதிகாரத்தினுடைய தலைப்புச் செய்திகள். காரணம் என்ன? ஏன் இப்படி தலைப்பிடுகிறோம்? எதற்காக இந்த அதிகாரத்துக்கு இப்படி தலைப்பிட்டு படிக்கிறோம் என்பதை இந்த அதிகாரத்தில் உள்ளே சென்றால் செய்திகளை விரிவாக படிக்க முடிகிறது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தீனால் நிமித்தம் பிரச்சனை வந்தது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. பகுதி 2, சீகேம் யாக்கோபு வீட்டாரிடம் பெண் கேட்டது. ஆதியாகமம் 34 6 முதல் 12. பகுதி 3, சீகேம் விருத்த சேதனத்தினால் தடை வந்தது. ஆதியாகமம் 34 13 முதல் 25. பகுதி 4, சிமியோன், லேவி மூலம் யுத்தம் வந்தது. ஆதியாகமம் 34 26 முதல் 31. ஆக ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து அதில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள முடியும். பகுதி 1, தீனாலின் நிமித்தம் வந்த பிரச்சனை. இதை 34ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை பார்க்க முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 34 1 முதல் 5. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனால் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். ஒரு சந்தோஷமான சம்பவம் என்று இதை சொல்ல முடியாது. அதிர்ச்சியான நிகழ்ச்சி யாக்கோபுடைய குடும்பத்தில் நடக்கிறது. அந்த அதிர்ச்சியான நிகழ்ச்சி பெற்றோருக்கு தெரிய வருகிறது. அந்த அதிர்ச்சியான நிகழ்ச்சியினால் முழு குடும்பமும்
கோபப்படுகிறது. பெண்களின் நிமித்தம் பிரச்சனை வந்திருக்கிறது. வேதத்திலே பல இடங்களில் அதை வாசிக்க முடியும். ஆனால் இங்கே தீனாளின் நிமித்தம் ஒரு பிரச்சனை வருகிறது. கவனியுங்கள், முதல் வசனம் சொல்லுகிறது, தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் என்று. பிறகு அங்கே சீகேம் என்பவன் அவளை ஏவியனாக ஏமோரின் குமாரன் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை பார்க்கிறான். ஆக நடந்தது என்ன? தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். நம்பர் 1. நம்பர் 2, தீனால் தீட்டுப்பட்டாள். நம்பர் 3, தீனால் நேசிக்கப்பட்டாள். நம்பர் 4, தீனால் தன் தகப்பனுக்கு வருத்தமானாள். இந்த 4 காரியங்கள் இந்த முதல் பகுதியிலே கவனிக்க வேண்டியவைகள். கவனிக்க வேண்டியது என்ன என்றால், ஏன் இந்த முதல் வசனம் இப்படி துவங்குகிறது என்றால், முதல் வசனத்தை படித்தாலே நமக்கு என்ன தோணும்? இந்த தீனால் ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறா, தேசத்து பெண்களை பார்க்க ஏன் புறப்பட்டா, தேசத்து பெண்களை பார்க்க ஏன் புறப்பட்டா அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய செய்தியை சுருக்கமா இங்க சொல்லுது. நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, அங்க தேசத்தின் குடிகளில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வழக்கமாக ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்துவார்களாம். இந்த நடன நிகழ்ச்சிக்கு குழுவாக சென்று பட்டணமாக அந்த நடன நிகழ்ச்சியை நடத்துவது அந்த ஊரில் இருந்த வழக்கம். நடனம் செய்கிற அந்த பெண்கள் எல்லாம் இந்த முறை சீகேமுக்கு வந்து அங்கு நடன நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கிறார்கள். இந்த நடன நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தீனாலும் அவள் தாயோடு செல்லுகிறாள். இதுல சில காரியங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் வேறு சில புத்தகத்தில் இருக்கிற குறிப்புகள் என்ன சொல்லுகிறது? தீனாலும் அவள் தாய் லேயாலும் சில வேலைக்கார பெண்களும் சேர்ந்து இந்த நடன நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக புறப்பட்டு போனார்களாம். அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் கூட்டமாய் நின்று அந்த நடன நிகழ்ச்சியை பார்த்த பொழுது இந்த தீனால் தன்னுடைய தாயோடு அந்த நடனம் ஆடுகிற பெண்களின் பக்கத்தில் போய் நின்று அதை கவனித்ததினால் இந்த நடன நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஆண்கள் அந்த பட்டணத்து பிரபுவாகிய அந்த சீகே இவனை போல இருக்கிற அநேக வாலிபர்கள் அந்த நடனம் ஆடுகிற பெண்களை கவனிக்கிறார்கள். அதுல ஒரு பெண் பார்வைக்கு மிக அழகா இருக்கிறாள். அந்த பிரபு கேட்டான், யார் அது அந்த பெண், எங்கிருந்து வந்தவள் என்று. அதை விசாரிக்கிறான். உடனே அவனுக்கு, அந்த வாலிபனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அவள் எபிரேயனாகிய ஈசாக்கின் குமாரனான யாக்கோபின் மகள் என்று முகவரியோடு அவளை குறித்து அடையாளமிட்டு சொல்லுகிறார்கள். நிகழ்ச்சி முடிந்ததும் இந்த பிரபு அந்த பெண்ணிடத்தில் போய் பேசி அவளை வீட்டுக்கு அனுப்பாமல் அவளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று விடுகிறான். அங்கே போய் அவளோடு பலாத்காரமாய் பேசி அவளை கெடுத்து அவளை தீட்டுப்படுத்துகிறான். அதற்கு பிறகு அவளிடத்தில் பட்சமாய் உட்கார்ந்து பேசுகிறான். ஆக பலவந்தத்தில் துவங்கின காதல் பிறகு நேசத்தில் வளர்ந்து பிறகு பிரச்சனையில் முடிகிறது. வாழ்க்கையில் தலைகீழாய் செய்த ஒரு நிகழ்ச்சி. வழக்கமாக எப்படி தொடங்கும்? சந்திப்பார்கள், பேசுவார்கள், பார்ப்பார்கள், பிறகு ஒருவரை ஒருவர் நேசிப்பார்கள், பிறகு திருமணம் நடக்கும், பிறகு அவர்கள் இல்லற வாழ்க்கைக்கு செல்லுவார்கள், பிறகுதான் பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தில் துவக்கத்தில்
தீனாலும் சீகேமும் வாழ்க்கையில தலைகீழாக தொடங்கின ஒரு தொடக்கம். இது கற்பழிப்பில் தொடங்குகிறது என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும். வேற வார்த்தையில் சொன்னால், கற்பழிப்பில் துவங்கிய பிறகு அதற்கு பிறகு அவளிடத்தில் பட்சமாய் பேசி, அவளிடத்தில் அன்பாக பேசி, அவளை நேசித்து, அவளை திருமணத்திற்காக சம்பந்தம் பேசுகிறார்கள். ஆக தலைகீழாய் சம்பவம் நடக்கிறது. ஆகையினால்தான் பிரச்சனை தலைக்கு மேலே சென்று விடுகிறது. வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் ஒரு வரிசை படிகள் உண்டு, வரிசை கிரமங்கள் உண்டு. அந்த வரிசை படிகளை முறைமையோடு செய்ய தவறினால் மனுஷன் பிரச்சனைகளை சந்திக்கிறான். வரிசை படி என்பது என்ன? வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒன்றை செய்ய வேண்டும். அந்த காலகட்டத்தில் செய்து அதற்கு பிறகுதான் அடுத்ததை யோசிக்க வேண்டும். ஆகவே சின்ன வயதிலே ஒருவன் திருமணத்தை குறித்து யோசித்தால் அதை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் வயதான பிறகு ஒருவன் திருமணத்தை குறித்து யோசித்தால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காலகட்டம் என்று ஒன்று இருக்கிறது, வரிசை என்று ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையில வரிசைப்படி நடக்க வேண்டிய சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கையின் நியமனத்திற்கு உட்பட்டது. அதை மாற்ற தவறினால் அல்லது தவறாக செய்தால் அல்லது அதை தாண்டி செய்தால் நம்மாலும் ஏற்றுக்கொள்வது கடினம், பிறராலும் ஏற்றுக்கொள்வது கடினம். இந்த இடத்துல தீனால் மைய பொருளாக இருக்கிறாள். இந்த அதிகாரம் முழுவதுமே தீனால் the main character அந்த வாலிப பெண் தான். கவனியுங்கள், இது சீகேம் அந்த தீனாலை நேசிக்கிறாள் என்று அந்த அதிகாரம் முழுவதும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அவனை நேசித்தான் என்று சொல்லவில்லை, ஆனால் அவன் அவளை நேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்துக்கு பட்சமாய் பேசினான், இருதயத்தை கொடுத்து விட்டான், அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டான். எதை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், அவள் தான் எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பெண் தகப்பன் வீட்டிலே போய் பேசுகிறார்கள். அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டவன். கவனியுங்கள், முறையான காதல் இதுவல்ல, முறையான நேசம் இதுவல்ல. முறையான காதல், முறையான நேசம் என்பது இதே ஆதியாகம புத்தகத்திலே சில இடங்களில வாசிக்க முடிகிறது. ஆதியாகம 24ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு என்பவன் வாலிபனா இருந்தான். ஆனால் தன் தாயினுடைய மரணத்திற்கு பிறகுதான் அவன் திருமணத்தை குறித்தே யோசிக்கிறான், துக்கம் நிறைந்திருக்கிறான். அப்படி இருந்தும் கூட அவன் ஒரு பெண்ணை பார்க்கவில்லை. அவனுக்கு பெண் பார்க்க எலியேசர் போகிறான். அந்த எலியேசர் பெண்ணை கொண்டு வருகிறான். அந்த பெண்ணை சந்திக்கிறான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தான் என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் சொல்லுகிறது. முறையான காதல். ஈசாக்கு என்ன ஒரு தெய்வீகத்தோடு, என்ன ஒரு முதிர்ச்சியோடு, என்ன ஒரு பரிசுத்தத்தோடு அந்த திருமணத்தை அவன் சந்திக்கிறான் பாருங்கள். மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தான். ஆனால் தீனாளுடைய நிகழ்ச்சி அப்படி அல்ல. கற்பழித்து விட்டு நேசிக்க முற்படுகிறான். அவளை கெடுத்து தீட்டுப்படுத்தி விட்டு சம்பந்தம் பேச வருகிறான். தலைகீழாய் நடக்கிறது. யாக்கோபு ஆரானுக்கு போகிறான். முதலிலே அந்த லாபானுடைய பெண்களில் ஒருத்தியை பார்க்கிறான். அவள் பேர் ராகேல். அவன் ராகேலின் மேல் அவன் அன்பு கொண்டான். அந்த ராகேலுக்காக 7 வருஷம் காத்திருந்தான். அதுவரைக்கும் யாக்கோபு ராகேலை சந்திக்கவில்லை. அதுவரைக்கும் தவறாக ராகேலை அவன் தொடவில்லை. அதுவரைக்கும் காத்திருந்தான். 7 வருஷம் ஒருவரை நேசித்துக் கொண்டே அதே ஊரிலே அதே வீட்டிலே ஒருவன் இருக்கிறான். 7 வருஷத்துக்கு பிறகுதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று வருகிறான்.
7 வருஷம் பிறகுதான் அந்த பெண்ணிடத்துல பிள்ளைகளை பெறும்படி பிரவேசிக்கிறான். பாருங்கள், முறையான ஒரு காதல் யாக்கோபிடம் இருந்தது. ஆனால் தீனாளிடம் அப்படி அல்ல. தீனாளுடைய வாழ்க்கையிலே இது அசம்பாவிதம், விபத்து போல நடந்தது. விபத்து போல நடந்தது. வாழ்க்கையிலே வாலிப பெண்கள் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் பாடத்திற்காக இது நமக்கு இருக்கிறது. இந்த அதிகாரத்துல தேவன் என்றோ கர்த்தர் என்றோ பெயர் இல்லை, சர்வ வல்லவர் என்றோ எந்த ஒரு ஜபமோ பலியிடுகிற நிகழ்ச்சியோ இதில் இல்லை. இது கலவரம் நிறைந்த அதிகாரம். சம்பவங்கள் முழுவதும் பிரச்சனை, யுத்தம், போராட்டம், இவைகளெல்லாம் உள்ளே இருக்கிறது. பட்டயத்தோடு யுத்தமிட்டு நிகழ்ச்சிகள் முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த அதிகாரம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு செய்தியை சொல்லுகிறது என்றால், ஒவ்வொரு வாலிப பெண்ணும் தங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே எப்படி கவனமாயிருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது. பெண்கள் நிமித்தம் பிரச்சனைகள் வருவது உண்டு. ஏவாளி நிமித்தம் பிரச்சனைகள் வந்தது. ஆகாரின் நிமித்தம் பிரச்சனை வந்தது. ஏவாள் நிமித்தம் பிரச்சனை வந்ததை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவன் ஆதாம். ஆக 2 பேருக்கும் சம பங்கு இருந்தது அந்த பிரச்சனையினாலே. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆகாரின் நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவன் ஆபிரகாம், இதனால் பாதிக்கப்பட்டவள் சாராள். ஆக ஒரு பெண்ணின் நிமித்தம் பிரச்சனை வந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதிலே தாமார் என்ற ஒரு பெண்ணின் நிமித்தம் பிரச்சனை வந்தது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தால் பத்சேபாள் என்பவரினால் தாவீதின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தால் மீரியாம் என்ற ஒரு பெண்ணினாலே ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தது. விருத்த சேதனத்தின் நிமித்தமாக மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தது. பல இடங்களிலே பெண்ணின் நிமித்தம் பிரச்சனைகள் வந்ததை வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் இங்கே ஒரு வாலிப பெண்ணினாலே ஒரு வீட்டுக்கு வந்த பிரச்சனை. வாலிப பெண்ணினாலே ஒரு முழு வீட்டுக்கு வந்த பிரச்சனை. என்ன நடந்தது? நடனத்தை பார்ப்பதற்கு தன் தாயோடு சென்றவள் சிறைப்பிடிக்கப்பட்டாள். அந்த சீகே தீனாளை அழைத்து கொண்டு போகிறான். பலவந்தமாக வீட்டுக்குள்ளே சிறை வைக்கிறான். அவளை தீட்டுப்படுத்துகிறான். பிறகு அவளிடத்தில் பட்சமாய் பேசுகிறான். இந்த செய்தி யாக்கோபுக்கு சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டதும் யாக்கோபு அதிர்ந்து போகிறார். தன்னுடைய வேலைக்காரர்களில் 12 பேரை சீகேமனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். இந்த சீகேம் அந்த பட்டணத்து பிரபு, பட்டணத்துக்கு சொந்தக்காரன். ஆக எல்லா வசதிகளும் உள்ள அந்த பட்டணத்தில் நம்பர் 1 குடும்பம். ஆக இந்த செய்தியை கேட்டதும் யாக்கோபு தன்னுடைய ஆட்களை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி தன்னுடைய மகளை மீட்டு வரும்படி சொல்லுகிறான். இது வேறு ஒரு இடத்துல இந்த சம்பவம் விளக்கமாக சொல்லி இருக்கிறது. வேதத்தில் சுருக்கமாக இருக்கிறது, வெளியே இருக்கிற புத்தகங்களில் விளக்கமாக இருக்கிறது. இந்த 12 பேரும் போய் சீகேமுடைய வீட்டிலே தீனாளை அழைத்து வருவதற்கு சென்றால், அங்கே இந்த சீகேம் அவர்களிடத்தில் கோபமாய் பேசி அவர்கள் கண் முன்னாலேயே தீனாளை தன் மடியில் வைத்துக் கொண்டு அவளுக்கு முத்தமிட்டு, பாருங்கள், நான் இந்த பெண்ணை நேசிக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் வந்தால் நீங்கள் உயிரோடு திரும்பி போக முடியாது, இந்த பெண்ணை நான் நேசிக்கிறதை பாருங்கள் என்று அவர்களை மிரட்டி அனுப்பிவிடுகிறான் இந்த சீகேம். இந்த செய்தி திரும்பவும் யாக்கோபுக்கு போய் சொல்லுகிறார்கள். யாக்கோபு அதை கேட்டதும் அமைதியா இருக்கிறான். ஒரு ஆண் என்ன நிலைகள் வந்தாலும் தன்னுடைய நிலையை எப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதை யாக்கோபு ஒவ்வொரு வீட்டின் தலைவனுக்கு
உதாரணமாக இங்க நடந்து கொள்ளுகிறார். கவனியுங்கள் என்ன நடந்தது என்பதை. 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் குமாரத்தி ஆகிய தீனாலை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையின் இடத்தில் வெளியே இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். கண்ட்ரோல் பண்ணி அதை நிறுத்தி அப்படியே வச்சிருக்கிறாரு. கோபம் பொறுத்துக்க முடியல, தாங்கிக்க முடியல. எந்த ஒரு தகப்பனாகிலும் தனக்கு இருந்த ஒரே பெண்ணை ஒரு அந்நிய வாலிபன் கடத்தி கொண்டு போய் கற்பழித்து விட்டான் என்ற செய்தி ஒரு தகப்பனுக்கு வந்தால் அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எப்படி கொதிக்கும்? எப்படி அங்கலாய்ப்பாரு? பெரியது இது. இந்த நிகழ்ச்சி பெரியது. அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு பேசாமல் இருந்தான் என்றால் இவ்வளவு கோபத்தையும் தன கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு தன்மையை யாக்கோபு தன் வசம் வைத்திருந்தார். அது எல்லாராலும் செய்ய முடியாது. அது அனுபவத்துல வர பழக்கம். யோசித்து பாருங்க. இந்த இடத்துல உங்களை வச்சு யோசித்து பாருங்க. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரே ஒரு மகள். நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? யாக்கோபு என்ன செஞ்சார் பாருங்க. அப்படியே இறுக்கமாகி கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை வெளியே காட்டாத பிள்ளைங்க வரட்டும் அப்படின்னு நினைச்சு அதை அழுத்தமா இதை எப்படி டீல் பண்ணணும் என்பதை பொறுமையோட டீல் பண்றதுக்கு காத்திருந்தார். தவறுகள் வாழ்க்கையில சில நேரத்துல விபத்துகள் போல நடக்கும். யாக்கோபினுடைய குடும்பத்திலேயா இப்படி நடந்துச்சு? அதுவும் ஒரு பெண்ணு. அந்த ஒரு பெண் பெற்றதுனால இவ்வளவு பிரச்சனையா? அப்படி என்பது இந்த அதிகாரத்துல கூர்ந்து கவனிக்க வேண்டியது. கவனியுங்கள். குறிப்பு: தலைகீழாய் துவங்கின வாழ்க்கை. நம்பர் 1, சீகேம் என்பவன் ஏமோரின் குமாரன். ஆதியாகமம் 34:2. அவன் தன் தேசத்தின் பிரபு. ஆதியாகமம் 34:2. நம்பர் 3, சீகேம் தீனாலை கண்டான். ஆதியாகமம் 34:2. நம்பர் 4, சீகேம் தீனாலை கொண்டு போனான். ஆதியாகமம் 34:2. நம்பர் 5, சீகேம் தீனாலோடு சயனித்தான். ஆதியாகமம் 34:2. நம்பர் 6, சீகேம் தீனாலை தீட்டுப்படுத்தினான். 34:2. நம்பர் 7, சீகேம் செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை செய்தான். ஆதியாகமம் 34:7. நம்பர் 8, சீகேமின் மனம் தீனாலின் மேல் பற்றுதலாய் இருந்தது. ஆதியாகமம் 34:3-8. நம்பர் 9, சீகேம் தீனாலிடம் இன்பமாய் பேசினான். ஆதியாகமம் 34:3. நம்பர் 10, சீகேம் தீனாலின் மேல் பிரியம் வைத்திருந்தான். ஆதியாகமம் 34:19. ஆக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த சீகேம் என்பவன் தீனாலை எப்படி நேசித்தான் என்று சொல்லுகிறது. நேசம் சரிதான், பற்று சரிதான், இன்பமாய் பேசியது சரிதான். ஆனால் அவன் செய்தது மதிகட்ட காரியம். கடைசியில் நடக்க வேண்டியதை முதலில் துவக்கிவிட்டு பிறகு வரிசைப்படி செய்ய பார்க்கிறான். தலைகீழாய் துவங்கின வாழ்க்கை தத்தளிப்பை தான் கொண்டு வந்தது. பகுதி 2. சீகேம் யாக்கோபு வீட்டாரிடம் பெண் கேட்டது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு நிகழ்ச்சி நடந்த பிறகு அந்த சீகேமுடைய தகப்பன் ஏமோர் எல்லாம் ஃபேமிலியா போய் யாக்கோபிடத்துல பேசுறாங்க. கவனிப்போம். ஆதியாகமம் 34:6-7 வாசிப்போம்.
அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாயிருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். ஏமோர் யாக்கோபை சந்தித்து பேசினான். அந்த பையனுடைய அப்பா வந்தாரு. அந்த பையனுடைய அப்பா போய் பெண்ணுடைய அப்பா கிட்ட பேசுறாரு. அதுக்குள்ளேயே அந்த யாக்கோபுடைய பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப பேசுறாங்க. அவர் பேசுற காரியங்கள் பாருங்க. 8ஆம் வசனம். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலா இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் அப்படின்னு பேசுறான். ஆனா அந்த பையன் செஞ்சது தப்பு. அந்த தப்புக்கு அவங்க அப்பா எந்த ஒரு பரிகாரத்தையோ அல்லது மன வருத்தத்தையோ தெரிவிக்கல. இப்போ அந்த பெண்ணையே மனைவியா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்பர் 2, ஏமோர் யாக்கோபிடம் சம்பந்தம் பேசினான். முதல்ல சந்தித்து பேசுறான், இப்ப சம்பந்தம் பேசுறான். சம்பந்தம் எப்படி பேசுறான் பாருங்க. 9ஆம் வசனம். நீங்கள் எங்களோட சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களோட வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, முதல்ல அப்பா பேசுறாரு, 2வது பையன் பேசுறான். அப்பா பேசுனது என்ன பேசுறாரு? என் பையன் உங்க பெண்ணை ரொம்ப நேசிக்கிறான், அதனால உங்க பெண்ணை என் பையனுக்கு மனைவியா கொடுங்க அப்படின்னு அப்பா கேட்டாரு. இப்போ பையன் பேசுறான். அவன் பேச ஆரம்பிக்கிறது ஃபுல்லா பிசினஸ் டாக்கு, பிசினஸ் மைண்ட்ல பேசுறான். கவனிங்க. 10, எங்களோட வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொள்ளுங்கள். பிசினஸ் மோட்டிவ். டாக் முழுதும் பிசினஸ். பொண்ணை கொடுங்க, பிசினஸ் நல்லா நடக்கும். பொண்ணை கொடுங்க, உங்க பொண்ணு நல்லா இருப்பா, நல்ல பிசினஸ் செய்வான், நீங்களும் நல்லா செய்யலாம், நாங்களும் நல்லா செய்யறோம். பாருங்க, இது மாதிரி எவ்வளோ சம்பந்தங்கள் உலகத்துல பேசப்படுது. உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, மீதி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வேற எந்த டாக்குமே கிடையாது. பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். பாருங்க எவ்வளவு வசதியா இருக்கிறோம், பாருங்க எவ்வளவு சொத்து இருக்குது, பாருங்க எவ்வளோ. உங்க பொண்ணு வந்தா ராணி மாதிரி எங்க வீட்டுல இருக்கலாம், அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. திருமணங்கள் வியாபார மையமானால் திருமணத்துல வாழ்க்கை முழுவதுமே வியாபாரமாகவே இருக்கும். வியாபார புத்தி, வியாபார பேச்சு, வியாபார உறவு, வியாபார உறவுகள் எல்லாம் பிசினஸ் மூடு, எல்லாம் பிசினஸ் டாக், எல்லாம் பிசினஸ் ஓரியன்டட் ரிலேஷன்ஷிப். இந்த பையன் பேசுறது முழுசும் பிசினஸ். அப்புறம் சொல்றான் 11, சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, அதாவது யாக்கோபையும் அவங்க பிள்ளைங்களையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன், பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். அகைன் அந்த பையன் பேசுறான், டவுரி. எவ்வளவு டவுரி வேணாலும் பரவாயில்ல, எவ்வளவு கிஃப்ட், 1000 சவரம் கூட போடுறோம், எடைக்கு எடை தங்கம் கூட கொடுக்கிறோம் அப்படின்னு பேசுறான். உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க
அப்படின்றான். இந்த சூழல்ல உங்களை வச்சு பாருங்களேன், நம்மளை வச்சு பார்ப்போம். ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி, பெரிய ரிச் ஃபேமிலி, அவங்க குடும்பத்தோட வராங்க, பொண்ணை கேக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அவரும் இப்பதான் கட்டினாரு. அவர் 20 வருஷம் போய் மிலிட்டரியில வேலை செஞ்சுட்டு இப்பதான் வந்து வீட்டையே கட்டுறாரு. அவருக்கு பிள்ளைங்க எக்கச்சக்கமா இருக்குது. அதுல வந்து ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணை கேட்க ஒருத்தன் பணக்காரன் வரான்னு வைங்களேன். இது எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் என்ன பேசியிருப்போம் நம்ம ஃபேமிலியில, பா நல்ல ஃபேமிலிப்பா, அவன் வந்து கெஞ்சு கேக்குறான்பா, நல்ல பையன் தானேப்பா, அவன் எவ்வளோ, உங்க கண்கள்ல தயவு கிடைச்சா போதும், பெண்ணை மட்டும் கொடுங்க. என்ன ஹம்பிள்ப்பா அந்த பையன், என்ன ஹம்பிள், எவ்வளவு தாழ்மை, அப்படி மதிப்புனா மதிப்புப்பா. அவங்க அப்பா கெஞ்சுறாரு, பையன் கெஞ்சுறான், எவ்வளவு பொருள் கொடுக்கணும்ன்றான். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், நம்ம பொண்ணு நல்லா இருக்கும்பா. அம்மா என்ன சொல்லுவாங்க, அம்மா நீ பிறந்த ராசி, என்ன அழகான ஒரு வரன் வந்துச்சு பாரு, வீட்டை தேடி எவ்வளவு பெரிய ஆஃபர் வந்துருச்சு. அப்படிதான் யோசிச்சிருப்போம். நாமளா இருந்தா அப்படிதான் யோசிச்சிருப்போம். எனக்கு இந்த இடத்துல பல சம்பவங்கள், பிரியமான சம்பவங்கள் நடக்கலன்னு தெரியும் இந்த அதிகாரத்துல. ஆனா எனக்கு ஒரே ஒரு இடத்துல, இந்த குடும்பத்துல ஒரு பிரியமான சம்பவம் நடந்ததை மட்டும் என்னால அப்ரிஷியேட் பண்ணாத இருக்க முடியல. எது தெரியுமா? இந்த பணத்துக்கும் இந்த டௌரிக்கும் இந்த பொருளுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு குடும்பமா இருந்துச்சு யாக்கோபு குடும்பம். வளையல. என்ன ஆச்சரியப்படுத்துற இடம் இதுதான். தீனாள் செஞ்சது தப்பு, ஓகே. சீகேம் செஞ்சது தப்பு, ஓகே. யாக்கோபின் பிள்ளைங்க செஞ்சது தப்பு, ஓகே. எல்லாரும் தப்பு. ஆனால் ஒரு இடத்துல இந்த குடும்பம் வளையல. அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், அவன் தேசத்துக்கு பிரபுவா இருக்கட்டும், தேசத்தினுடைய முழு பொருளாதாரத்தையும் அவனே வைத்துக் கொண்டவனா இருக்கட்டும், அவன் வீடு ஏறி வந்து பெண் கேட்டப்ப அந்த பணத்துக்கும் பொருளுக்கும் டௌரிக்கும் வரதட்சணைக்கும் செல்வத்துக்கும் வெகுமதிக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு பெற்றோரும் அதன் பிள்ளைகளும் நின்னாங்க பாருங்க. அதுதான் இந்த குடும்பத்தை எழுந்து நின்று கை தட்ட வேண்டியது இருக்குது. இஷ்யூ இருக்குது. வேற யாருன்னா தான் என்ன பண்ணிருப்போம், இந்த பொண்ணு என்ன பண்றதுக்கு கெடுத்துட்டான், பொண்ணு கெட்டு போச்சு, வெளியே தெரியக்கூடாது, அப்படியே போட்டு அனுப்பிச்சிடுவோம். பையன் வந்தான் கேட்டான், பசங்க தவறிடுச்சு, அதனால அப்படியே அணைச்சு முடிச்சிருவோம் அப்படின்னு செஞ்சிருக்கலாம். இங்க அப்படி செய்திருக்கலாம், ஆனால் செய்யவே இல்லை. இங்கதான் எனக்கு யாக்கோபின் குடும்பத்தின் மேல மதிப்பு கூடுது. உங்க குடும்பத்தின் மதிப்பு எது தெரியுமா? நீங்க விசுவாசத்துல நிக்கிறது தான் மதிப்பை தவிர, உங்க விசுவாசத்தை எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கிறப்போ உங்க மதிப்பு குறையுது. எவ்வளவு பேர் அப்படி இழந்திருக்கிறோம், விசுவாசத்தை இழந்திருக்கிறோம். பொண்ணுக்காக பொருளுக்காக ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபனை, ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோமே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டுமே, அட்ஜஸ்ட் பண்றோமே. இப்பவும் அந்த எண்ணம் நம்ம மத்தியில சிந்தையில இருக்குது இல்ல. ஒரு நல்ல ஆஃபர் வந்தா, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்தா கொடுக்கணும்ன்ற மனசு வந்துடுது. பிசினஸ் ஓரியன்டட் மைண்ட் ஆல்வேஸ். அவங்களுக்கு ஃபெய்த் மைண்ட் இல்ல, பிசினஸ். உங்க திருமணங்கள் வியாபாரமயமாக்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வியாபாரம் தான் மையமா இருக்கும். வியாபாரம் தான் மையமா இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை என்பது வியாபாரத்தில் இல்ல. வாழ்க்கையின் பயணம் நீண்ட தூர பயணம். வாழ்க்கை என்பது வியாபாரத்தில் இல்ல, பணத்தில் இல்ல. இந்த அதிகாரம் ஒரு பெரிய பாடத்தை
ஒரு கெட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, பெண் கேட்டாங்க ஏமோர். நம்பர் 1, யாக்கோபின் மகளை தன் மகனுக்கு மனைவியாக கொடுங்கள் என்றான். ஆதியாகமம் 34:8. நம்பர் 2, குமாரத்திகளை கொடுக்கவும் எடுக்கவும் சம்பந்தம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். நீங்க உங்க பெண்ணை கொடுத்துட்டீங்கன்னா எங்க பெண்ணையும் கொடுப்போம், உங்க பெண்ணையும் கொடுக்கலாம், எங்க ஃபேமிலியிலையும் பெண்ணு கொடுப்போம், உங்க ஃபேமிலியில தான் பெண் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். 34:9. நம்பர் 3, நீங்கள் எங்கள் தேசத்தில் வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதிக்கலாம் என்றான். 34:10. நம்பர் 4, சீகே உங்கள் கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்றான். ரொம்ப ஹம்பிளா இறங்கிட்டான். நம்பர் 5, நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் என்றான். நம்பர் 6, பரிசமும் வெகுமதியும் எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன் என்றான். 34:12. நம்பர் 7, அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். ஆதியாகமம் 34:12. ஆக இந்த குறிப்பு ஏமோர் வீட்டார் யாக்கோபின் வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசியதை சொல்லுது. இந்த நிகழ்ச்சிய யாக்கோபு வீட்டாருடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு? குறிப்பு 2, யாக்கோபுனுடைய வீட்டாருடைய பதில் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம எப்படி பதில் சொல்லி இருப்போம், ஆனா அவங்க எப்படி பதில் சொன்னாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்பர் 1, யாக்கோபு பேசாமல் இருந்தான். 34:5. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். யாக்கோபு எவ்வளவு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், பொங்குகிற கோபம் பொங்குகிற நிகழ்ச்சி வந்தாலும் அமைதியா அதை கையாள்ற தன்மை கொண்டவரா இருந்தாரு. நம்பர் 2, யாக்கோபின் குமாரர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டனர். ஆதியாகமம் 34:7 வாசிப்போம். 34:7. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோட சயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். பாருங்க, அந்த வாலி பசங்க எல்லாரும் அதை எப்படி அப்ரோச் பண்றானுங்க பாருங்க. அவனுங்களுக்கு இந்த செய்திய தான் சகோதரிய அவன் கெடுத்துட்டான்றத கேட்டதும் செய்யத்தகாத மதிக்கட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனுஷர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். அந்த பசங்களுக்கு இதுவே தெரியுது எது நீதி அப்படின்னு. பாருங்க, யாக்கோபு அவ்வளவு பிள்ளைகளை பெற்றெடுத்து கூட இது தவறான காரியம், இதுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்றதுல அந்த பிள்ளைங்க நிக்குது. அந்த சீகேம் பண்ணது தப்பு, ஆனால் யாக்கோபின் பிள்ளைங்க அந்த தவறுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அவனுக்கு சொல்றான், இது மதிக்கட்ட காரியம், நம்ம குடும்பத்தில் அப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு கோபப்படுறானுங்க. தன்னுடைய சகோதரிக்கு நேர்ந்ததை அவனுக்கு எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஓகே. நம்பர் 3, தன் சகோதரிய தீட்டுப்படுத்ததினால் கோபம் கொண்டனர். 3வது பாருங்க, 34:13. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாலை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக இந்த டவுரி டாக் நடந்துச்சு, பிசினஸ் டாக் நடந்துச்சு, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிடலான்ற நிலைமைக்கு வந்தாங்க. அந்த பையனே தன்னை ரொம்ப ஹம்பிளா அவங்க முன்னால தயவு செய்யுங்க அப்படின்னு கேட்கிறான், கெஞ்சி கேட்கிறான். ஐயோ, வெகுமதி கொடுக்குறேன், என்ன வேணுமாலும் கேளுங்க கொடுக்குறேன்றான். பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும்ன்றான். இதுல எந்த இடத்துலயும் இந்த பிள்ளைங்க வளைஞ்சே கொடுக்கல. இப்போ அவனுங்க கிட்ட இந்த பிள்ளைங்க எல்லாருமே ரிப்ளை பண்றப்ப கூட கோபமா பேசுறாங்க. ஆனா அவங்க யாரும் இதை ஏத்துக்கவே இல்லை.
இந்த சூழல் தான் யாக்கோபின் குடும்பத்தில் இருந்துச்சு. நம்பர் 4, ஏமோருக்கு வஞ்சகமான மறுமொழி செய்தனர். நம்பர் 5, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யாக்கோபின் வீட்டார் 34:14, அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும். 34:14. ஆக யாக்கோபின் வீட்டார் சொன்ன காரியம் என்னன்னா, பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஒரு காரியம் எங்க ஃபேமிலியில உண்டு. நாங்க விருத்த சேதனம் செய்யற சந்ததி. விருத்த சேதனம் எங்க பரம்பரையா நடக்குது. எங்க முற்பிதா காலத்துல எங்கள் தேவன் மூலமா அதை செஞ்சது. அப்படி விருத்த சேதனம் செய்யாத ஒரு வீட்டுல நாங்க பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ முடியாது. அப்படி செஞ்சா அது எங்களுக்கு நிந்தையா இருக்கும் அப்படின்னு இந்த பசங்க சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் வச்சு யோசித்து பார்ப்போம். நீங்க ஆவிக்குரிய மக்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க கடவுளுடைய பிள்ளைங்க. உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம் அல்லது நல்ல வசதியோட இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒரு பையனோ அல்லது பெண்ணோ, பெண் வீட்டாரோ பையன் வீட்டாரோ சம்பந்தம் பேசுறப்ப இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆன்சரை எங்கேயாவது வச்சு நம்ம பேசினது உண்டா? என்ன ஆன்சர்? நாங்க எங்க பெண்ணு ரட்சிக்கப்பட்ட பெண்ணு, உங்க பையன் ரட்சிக்கப்பட்ட பையனா, அத சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம் அப்படின்ற டாக்கு எங்கேயாவது ஸ்ட்ராங்கா நின்று இருக்கா? யோசித்து பாருங்க. இந்த பசங்க, இந்த குடும்பம் ஏன் பாராட்டப்பட வேண்டும்னா, அவங்க கடைசியா நின்னது ஓகே ஓகே ஓகே, ஐயோ கொஞ்ச நேரத்துல எவ்வளவு சொல்லிட்ட, காதை கேட்க முடியல, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு பொண்ணு, எவ்வளவு தேசம், எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு காது இவ்வளவு நீ கொடுத்தா கூட எங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. விருத்த சேதனம் பண்ணாத ஒரு வீட்டுல நாங்க சம்பந்தம் கலக்கிறது எங்களுக்கு நிந்த, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிக்கிறாங்க. இதுதான் அவங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். காம்ப்ரமைஸுக்கு இடம் இல்லை, கேள்விக்கு பதில். இது இந்த விருத்த சேதனம்ன்றது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பரம்பரையா நடக்கிற காரியம். யாக்கோபின் வீட்டாருக்கு தெய்வம் சொன்ன காரியம். ஆபிரகாம் செஞ்சது, ஈசாக்கு செஞ்சது, யாக்கோபு செஞ்சது. யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கும் செஞ்சிருக்கிறாரு. சோ லாபான் வீட்டுல பிள்ளைங்க பிறந்தப்போ பிள்ளைங்க 8ஆம் நாள்லயே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ யாக்கோபு லாபான் வீட்டுல இருக்கிறாச்சு, அப்பவே தான் பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம்னா என்ன அப்படின்றத போதிச்சிருக்கிறாங்க, அதை செஞ்சும் இருக்கிறாங்க. இப்ப பசங்க வாலிபன் ஆயிட்டாங்க. அந்த பசங்களுக்கு தெரியுது நம்ம முற்பிதாக்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னு. இந்த கமிட்மெண்ட் ரொம்ப பெருசு இந்த ஃபேமிலிக்கு. இதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம். ரொம்ப காரியங்கள்ல நம்ம வளைஞ்சிடுறோம். நம்ம ஆவிக்காக, விசுவாசத்துக்காக, ஆவிக்குரிய கொள்கைக்காக நிக்கிறதே இல்லை. கிறிஸ்தவர்களே, என் செய்தியை கேட்கிற கிறிஸ்தவர்களே, நீங்க உண்மையிலே கர்த்தருக்கு பட்சித்து எரிகிற ஒரு நெருப்பா இருந்தா, விசுவாசத்துக்காக நிக்கிறவங்களா இருந்தா, வசனத்துக்காக நிக்கிற குடும்பமா இருந்தா, இயேசுவுக்காகவே மட்டும் வாழ்ற குடும்பமா அர்ப்பணிச்சிருந்தா, உண்மையிலேயே கர்த்தர் இயேசுவை உங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளையா இருந்தா, உனக்கு முன்னால, உன் வாழ்க்கைக்கு முன்னால 1000 பொன்னையும் பொருளையும் உலகத்தையும் உன் காலு கீழே கொண்டு கொட்டினாலும்
இயேசுவுக்காக நீ எதையும் விடக்கூடாது என்பதுல நிக்கிறது தான் உன்னுடைய விசுவாசம். கேவலம் ஒரு பணத்துக்கும், ஒரு டௌரிக்கும், வரதட்சணைக்கும், ஒரு காருக்கும், ஸ்கூட்டருக்கும் உன் விசுவாசத்தை வளைக்கிற. விருத்த சேதனம் பண்ணலன்னா எங்களுக்கு அது நிந்த, எங்களுக்கு அது ஷேம். ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாத குடும்பத்துல நீங்க இணைஞ்சீங்கன்னா ஷேம், நிந்த. நிந்த. பவுலடிகள் நிருபங்களை எழுதுறப்ப இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் அங்க 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 எழுதுறாரு. ரோமருக்கு நிருபம் எழுதும் போது சொல்றாரு, மாம்ச சிந்த மரணம், ஆவியின் சிந்த ஜீவன். சோ மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும் சந்திக்கவே முடியாது. மறுபடியும் கொரிந்தியர் நிருபத்துக்கு வந்தா, கொரிந்தியர் நிருபத்துல எழுதுறாரு, பாருங்க அந்த இஸ்ரவேலர் தேவனை முறுமுறுத்தாங்க, நாமும் அப்படி முறுமுறுக்க கூடாது. அந்த இஸ்ரவேலர் மாம்சத்துல விழுந்தாங்க, நாம அப்படி விழக்கூடாது. அந்த இஸ்ரவேலர் தேவனை பரிசித்து பார்த்தாங்க, நாம அப்படி செய்யக்கூடாது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க செஞ்சாங்க, நாம செய்யக்கூடாது. மறுபடியும் 2 கொரிந்தியருக்கு எழுதுறாரு, விசுவாசிகள் அந்நிய நுகத்துல பிணையக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் உறவு ஏது? பேசுறாரு, ஸ்ட்ராங்கா பேசுறது. எல்லா நிருபங்களையும் பா பிரிச்சு இருப்பா. நீ விசுவாச சந்ததி, பரிசுத்த சந்ததி, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உலகத்தோட கலவாத, உலகத்தானோட கலவாத, வளையாத, வளைஞ்சிராத. உன் விசுவாசத்தை பணத்துக்காக வித்துறாத. உன் பக்திய உலக பொருளுக்கும் பணத்துக்கும் வித்துறாத. உன் பிள்ளைங்களை, விசுவாச பிள்ளைகளை பணத்துக்கும் பொருளுக்கும் விற்காத. யாக்கோபின் குடும்பம் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தாங்க, விருத்த சேதனம் சார். ரொம்ப அதை செய்யலைன்னா எங்களுக்கு ரொம்ப ஷேமா இருக்கும் சார், அது நிந்தையா இருக்கும், அவமானமா இருக்கும், அதை நாங்க விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒண்ணு செய்யலாங்க, நீங்க செய்யறதா இருந்தா நம்ம அதை குறித்து யோசிக்கலாம். எங்க பெண்ணையும் கொடுக்கிறோம், நீங்களும் அதை செய்யுங்க. ஆனா ஒண்ணு, எல்லா ஆண்களும் செய்யணும், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா ஆண்களும் செய்யணும் அப்படின்னு நீங்க செஞ்சு முடிவெடுத்த பிறகு அப்புறம் நீங்க பெண்ணை கொடுங்க. இன்கேஸ் நீங்க விருத்த சேதனம் செய்யலன்னா, ஒருவேளை அதை செஞ்சு ஏதாகலுமானா நாங்க உங்க வீட்டுல இருக்கிற எங்க மகளை அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு. இந்த டாக் நடக்கிற வரைக்கும் தீனால் சீகேமுடைய வீட்டுல அவ அடைக்கப்பட்டு கிடக்கிறா. முதல்ல எப்போ அவ பிடிச்சிட்டு போனானோ சீகேம், அவளை பிடிச்சிட்டு போய் வீட்டிலேயே வச்சிருக்கிறான். அங்க வச்சுட்டு சம்பந்தம் பேச வரான். இப்ப இந்த பசங்க குதிச்சு போய் கிடக்குறானுங்க. இந்த கோபத்துல ஒரே ஒரு ஸ்டாண்ட தங்கள் விசுவாசத்துக்காக எடுத்தானுங்க. இது தேவனுக்கு முன்னால நியாயமாவும் பட்டுச்சு. அவங்க செஞ்சது தப்பா சரியா அப்படி பேசல. ஆனால் விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தருடைய வீட்டுல நாங்க பெண்ணு கொடுக்கறது கஷ்டம், எடுக்கிறதும் கஷ்டம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாருங்க. இது பாராட்டக்கூடிய விசுவாச பாராட்டு. சரி, என்ன ஆச்சு? அவங்க குடும்பம் அவர்களை விருத்த சேதனம் பண்ணி தங்கள் ஆட்களை போல ஆகும்படி கேட்டனர். ஆதியாகமம் 34:15 முதல் 17. ஆக இந்த 2வது பகுதி யாக்கோபின் குடும்பத்தார், வீட்டார் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, பகுதி 3, சீகேமின் விருத்த சேதனத்தினால் தடை வந்தது. ஆதியாகமம்
13 முதல் 25. இப்போ இதுல என்ன தடை வந்துச்சு? ஒரு 2-3 வசனங்களை வாசிப்போம். 34:13 முதல். அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமார்த்திகளை கொடுத்து உங்கள் குமார்த்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோட குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மை உள்ளவனாயிருந்தான். ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட பேசி. பகுதி 3 கவனிப்போம். சீகேமின் விருத்த சேதனத்தினால் தடை வந்தது. நம்பர் 1, யாக்கோபின் மகன்கள் அவர்களை விருத்த சேதனம் பண்ண கேட்டனர். 34 15 முதல் 18. அவங்க சொன்னதுனால இவங்க போய், ஏமோர் குடும்பம் போய் அவங்க ஆட்களோட பேசுறாங்க. அவங்க வீட்டுல போய் அவங்க ஆட்களோட பேசுறாங்க. அவங்க பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கப்பா, ஆனா நம்ம எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது ஒரு மேட்டர் இல்லை, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு பெண்ணுக்காக என்ன ஒன்னாலும் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க அவங்க. இப்போ என்னெல்லாம் அவங்க பேசுறாங்க பாருங்க. 34 20 முதல் 22. ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோட பேசி, இந்த மனிதர் நம்மோட சமாதானமாய் இருக்கிறார்கள், இந்த மனுஷர் சமாதானமா இருக்கிறாங்க, ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி அவங்க வாசம் பண்ணலாம், இதிலே வியாபாரம் பண்ணலாம், அவங்க பிசினஸ் பண்ணலாம். அவர்களுக்கும் வாசம் பண்ணுகிறதுக்கு தேசம் விஸ்தாரமா இருக்கிறது. அவங்க பிசினஸ் பண்ண எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது இங்க. அவர்களுடைய குமார்த்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு அவங்க வீட்ல இருந்து நம்ம பெண்ணுங்களை எடுக்கலாம், நம்முடைய குமார்த்திகளை அவர்களுக்கு கொடுப்போம், நம்ம வீட்டு பெண்களை அவங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். ஓகே, இப்போ அது ரொம்ப பெரிய ஃபேமிலி, அதனால அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, அவங்கள நம்மளோட சேர்த்துக்கலாம், அவங்க பிசினஸ் பண்ணலாம், அவங்களோட பெண் எடுத்து சம்பந்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. கவனிங்க, அவங்க பேசின காரியங்கள்ல பிசினஸ் வியாபாரம் பண்ணலாம், பெண் கொடுத்து பெண் எடுத்து சம்பந்தம் கலக்கலாம், ஆஸ்திகளை வளர்த்துக்கலாம், அவங்க மிருக ஜீவன்களும் பெருகும், நம்ம மிருக ஜீவன்களும் பெருகும். ஆக டோட்டலா அந்த சீகேமின் ஆட்கள் அவங்க ஆட்களோட பேசின டாக் பாருங்க, ஃபுல்லாவே வேர்ல்ட்லி பிசினஸ் டாக். ஒரு இடத்துல கூட தெய்வத்தை குறிச்சு இல்ல, பியூர்லி பிசினஸ் பீப்புள், பிசினஸ் டாக், வேர்ல்ட்லி பீப்புள், வேர்ல்ட்லி டாக், அப்ரோச், அவங்க எண்ணம், திட்டம், பேச்சு எல்லாமே. ஒரு இடத்துல கூட தெய்வம் அங்க இல்ல. நம்பர் 3, ஏமோரின் ஆண்கள் விருத்த சேதனம் செய்தனர். 34:24. நம்பர் 4, சீகேமின் ஆட்களுக்கு விருத்த சேதனம் வலியை தந்தது. வாசிப்போம். 34
24, 25. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக்கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டு விருத்த சேதனத்துல அவங்க முக்கியமா செய்யணும்னு சொன்னாங்க. விருத்த சேதனத்தை செஞ்சாங்க. செஞ்சதும் அவங்களுக்கு நோவு வந்துருச்சு. 34, 25. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். இந்த பிரச்சனை வேற வழியில திரும்பிருச்சு. இப்ப டாக்கு சம்பந்தத்துல முடியல, இப்போ சண்டையில முடிய தொடங்கிருச்சு. சோ 3ஆம் பகுதி சம்பந்தம் பேசினாங்க, நிபந்தனைய வச்சாங்க. விருத்த சேதனம் செஞ்சீங்கன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. விருத்த சேதனமும் செஞ்சாங்க. இப்போ அது அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. இந்த சூழல்ல அந்த குடும்பத்துல, யாக்கோபின் குடும்பத்துல 2 பசங்க வேற மாதிரி காரியத்தை டீல் பண்ணணும்னு நினைச்சு பட்டயத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. பகுதி 4. சிமியோன் லேவி மூலம் யுத்தம் நடந்தது. இப்போ இந்த 2 பசங்க என்ன பண்ணாங்க? ஏன் இவனுங்க மட்டும் இதுல இவ்வளோ அக்கறை காட்டினாங்க அப்படின்னு கேட்க தோணுது, யோசிக்க தோணுது. முதல்ல இவனுங்க பட்டயம் எடுத்தது யாக்கோபுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் பேசி தீக்கணும்னு பார்த்தாரு, பேச தீக்கிற மாதிரி இல்லை. இந்த 2 பேரும் சிமியோனும் லேவியும் இந்த தீனாளுடைய சொந்த அண்ணனுங்க. அதாவது இவங்க அம்மா லேயால் இருக்கிறாள், தீனாளுடைய அம்மா. லேயாளுக்கு முதல் பிள்ளை பிறந்துச்சு ரூபன், 2வது பிள்ளை பிறந்தது சிமியோன், 3வது பிள்ளை பிறந்தது லேவி, 4வது பிள்ளை பிறந்தது யூதா. வரிசையா 4 பிள்ளைங்க பிறந்ததுல இவனுங்க 2வது பையனும் 3வது பையனும் ஆச்சா. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு பிள்ளை பேரு நின்று போனது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அப்படி பிறக்கிறப்ப இந்த 4 பிள்ளைங்களும் அடுத்தது இன்னொரு 3 பிள்ளைங்க பிறக்குது. அதுல ஒரு பிள்ளை இவங்களுக்கு பெண் பிள்ளையா பிறக்குது. கவனிங்க, ஆதியாக 29. இந்த லேவியும் சிமியோனையும் கவனிக்க வேண்டிய இடம் இது. ஆதியாகவும் 29, 32ஆம் வசனம் ரூபன் பிறக்கிறான்னு சொல்லுது. 33ஆம் வசனம் சிமியோன் பிறக்கிறான்னு சொல்லுது. 34ஆம் வசனம் லேவி பிறக்கிறான்னு சொல்லுது. 35 யூதா பிறக்கிறான்னு சொல்லுது. இப்போ அதே தாய்க்கு பிள்ளை பேரு நின்று போய் திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆதியாக 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெறா. 5ஆம் குமாரன் யாரு? 18 இசகார். அடுத்தது 20ஆம் வசனம் 6ஆம் குமாரனை பெறா. அது யாரு? செபுலோன். அண்டர்லைன் பண்ணணும், அப்பதான் நீங்க படிக்கிறப்ப வேதம் புரியும். அதற்கு பின்பு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறா, அவளுக்கு பேரு தீனாள். 21. இப்போ இவங்க இந்த தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க யார் யாருன்னு இப்ப நமக்கு தெரியுது. லேயாளுடைய வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க ரூபன், சிமியோன்,
லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தீனால். அந்த தீனால் நிமித்தம் இப்ப பிரச்சனை நடக்குது. இதனால இவங்க அண்ணனுங்க சிமியோனும் ரூபனும் இப்ப பட்டயம் எடுத்து அந்த சீகேமின் ஆட்களை எல்லாரையும் வெட்டுறானுங்க. ஏறக்குறைய ஒரு 428 ஆண்களையும் ஒரு 215 சிறு ஆண்களையும் இவனுங்க பட்டயத்துல வெட்டுறதா வேற ஒரு குறிப்பு சொல்லுது. அந்த ஊர்ல இருந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டுறானுங்க, ஆண்களையும் வெட்டுறானுங்க. அதோட திருமணமாகாத பெண்களை சிறப்பிடிக்கிறானுங்க. பிடிச்சு அவங்கள தனியா வைக்கிறாங்க. இந்த சம்பவம் அந்த பட்டணத்துல ஒரு யுத்த கலவரம் ஆயிட்டு இத யாக்கோபு விரும்பல. அவங்க அப்பாவை பேச்ச தாண்டி இது நடக்குது. பாருங்க, இவனுங்க 2 பேரும் பட்டயத்தை எடுத்தானுங்க, சீகேமுக்கு போனானுங்க, எல்லா ஆண்களையும் பட்டயத்தால கொன்றானுங்க, ஆண் பிள்ளைகளை பட்டயத்தால கொன்றானுங்க, சிறப்பிடிச்சாங்க சிலரை. அப்புறம் அவங்க பொருட்களை சூறையாடினாங்க. இதையெல்லாம் இந்த 34ஆம் அதிகாரம் வரிசையா சொல்லுது. வாசிப்போம். 34:27. மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரி அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டாங்க. அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டாங்க. அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடிச்சுட்டாங்க. வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டாங்க. அந்த பட்டணம் முழுவதுமே தீக்கரையாக்கி கொள்ளையிட்டு சூறையாடி பட்டயத்தால கொன்று போட்டாங்க. இதை யாக்கோபு விரும்பல. அவர் ஒரு தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தகப்பன். சண்டையில அவருக்கு அவ்வளவு பிரியம் இல்லை. அப்படி அவர் சண்டை போடுறதா இருந்திருந்தா லாபானுகிட்டே எவ்வளவு சண்டை போட்டு இருக்கணும். சண்டை போடல, பேசினாரு. 20 வருஷம் பொறுமையா இருந்தாரு. அவர் சண்டை போடல. மன வருத்தத்துல தான் லாபான வீட்டை விட்டு வந்தாரு. லாபானோட பேசி நேருக்கு நேர் சண்டை போடல. லாபான் இல்லாதப்ப இவர் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் பொருட்களையும் ஆஸ்திகளையும் மந்தையும் அழைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. 3 நாள் கழிச்சுதான் லாபானுக்கு விஷயம் போகுது. அப்போ என்னதான் மன வருத்தம் இருந்தாலும் யாக்கோபு லாபான் இடத்துல நேருக்கு நேர் பேசவோ வாய் விட்டு சண்டை போடவோ கேட்கவே இல்லை. அவன் வந்து பிறகு வழியில மீட் பண்ணி அந்த வழியில சந்திச்ச பிறகுதான் ஒரு முறை கோவப்பட்டு பேசுறான். அப்போ இந்த இடத்துல சிமியோனும் லேவியும் பண்ணது தப்பு அப்படின்னு தெரியுது. இதனால வயோதிப காலமானப்போ இதை யாக்கோபு மனசுல வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த சண்டைக்கு பிறகு அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். பிறகு அவர் வயசான பிறகு என்ன சொன்னாருன்னு பார்ப்போம். 30ஆம் வசனம், ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெர்சியர் இடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். இங்க யாக்கோபு தன்னை நினைக்கிறாரு, தன் குடும்பத்தை நினைக்கிறாரு, தன் எதிர்காலத்தை நினைக்கிறாரு. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இப்போ இந்த பசங்க வீட்டுல நடந்தத வீட்டோட முடிக்கல, இத வீதிக்கு கொண்டு வந்து ஊர் கலவரமாக்கி ஊர் முழுசும் இருந்த ஆண்களை வெட்டி போட்டுட்டானுங்க. இது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? சபாஸ் சபாஸ், என் பிள்ளைங்க சூப்பரா செஞ்சானுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணுமா? சொல்லல. வேற யாரா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? டேய், நீ உன் புள்ள ஒரு பெண்ணை கெடுத்தான், என் புள்ள பத்தியா ஊரையே அழிச்சான் அப்படின்னு மீசையை முறுக்கி இருக்கலாம்.
இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி பேசுறாங்க. கலவரக்காரர்கள். சமாதானக்காரர்களை விட கலவரக்காரர்கள் பெருத்து போய் வராங்க. சண்டைக்கு காரணம் ஏதாவது இருக்குமா? ஒருத்தனை தொட்டா உடனே ஊர் சண்டை ஆகுது. ஒரு சிலைய ஒருத்தன் உடைக்கிறான், உடனே அது ஊர் சண்டை ஆகுது. ஒரு ஆளை ஒருத்தன் அடிக்கிறான், உடனே அது ஜாதி கலவரம் ஆகுது, அது மொழி கலவரம் ஆகுது, அது உடனே நாட்டு கலவரம் ஆகுது. எவ்வளவு ஒரு மதீனமா ஜனங்களை பிரிக்கிற நிகழ்ச்சிகள், மூர்க்கத்தனமான நிகழ்ச்சிகள், அன்பு, சிநேகம், உறவு இவைகளெல்லாம் இல்லாத தேசத்துல பரவி கிடக்குது வெறுப்பும் வெறுமையும். பட்டயத்தை எடுக்கிறதுல சந்தோஷப்படுறாங்க, அதிகாரிங்க சந்தோஷப்படுறாங்க, அரசியல்வாதிங்க சந்தோஷப்படுறாங்க, மத தலைவருங்க சந்தோஷப்படுறாங்க, போதிக்கிற பிரச்சார போதகர்கள் போதிக்கிறாங்க, ஜனங்களை ஊக்குவிக்கிறாங்க, கொல்லும்படி சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல புருஷன், நல்ல தலைவன், குடும்ப தலைவன், நல்ல ஒரு தேச பக்தன் ஆதரிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட காரியங்களை ஆதரிக்க மாட்டான். தேசத்து ஜனங்களை பட்டயத்தால பிரிச்சு ஆளணும்னு நினைச்சா உங்க சமாதானம் கெடும், உங்க குடும்ப சமாதானம் கெடும், தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்காது, தேசத்திலும் சமாதானம் கெடும். பட்டயத்தினால எதையுமே செய்து தீர்க்க முடியாது. பட்டயம் சமாதானத்தை கொடுக்காது. பட்டயத்தினால நீங்க எந்த ஜனத்தையும் அடக்கி ஆள முடியாது. பட்டயத்தினால ஆட்சியை செய்ய முடியாது. பட்டயத்துல ஆட்சி செய்த எல்லா ஆட்சியும் கவிழ்ந்து போச்சு, திரும்ப எழல. இங்க 2 வாலிபருங்க பட்டயத்தை எடுத்து ஒரு பட்டணத்தை அழிச்சிட்டாங்க என்பதை முற்பிதாவாகிய யாக்கோபு பாராட்டல, கடிந்து கொண்டார். உங்க ஜனங்களுக்கு அன்பை போதிங்க, ஒற்றுமையை போதிங்க, உறவுகளை போதிங்க, விட்டு கொடுத்தல போதிங்க. உங்க கட்சிக்காரருக்கு அதை சொல்லுங்க, உங்க தொண்டர்களுக்கு சொல்லுங்க. எப்படி பிறரை நேசிக்கணும், எப்படி பிறரை அன்பு பாராட்டணும், எப்படி உறவுகளை அன்பா வைக்கணும், எப்படி தேசத்தின் குடிகளை சமத்துவமா பாவிக்கணும்னு உங்க கட்சிக்காரர்களுக்கு, தொண்டர்களுக்கு, உங்களை சேர்ந்தவங்களுக்கு, உங்க ஜனங்களுக்கு சொல்லி போதிங்க. அப்ப தேசத்துல அமைதி வரும், சமாதானம் வரும். பட்டயத்தை கொடுக்கிறதும், சண்டைக்கு காரணமா இருக்கிறதும், கல் வீசுறதும், வெடிகுண்டுகளை தயாரிக்கிறதும் தேசத்துல அமைதியை கொண்டு வராது. இது எச்சரிப்பின் சத்தம். இதை கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். பட்டயத்தினால யாக்கோபு சந்தோஷப்படல. யாக்கோபுக்கு வயசாகுது. கடைசியில எல்லா பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி ஆசீர்வதிக்கிறப்ப இந்த 2 பசங்களுக்கும் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, இங்கே கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். பிள்ளைங்களை அழைச்சி நான் உங்களை ஆசீர்வதிக்கணும் சொல்றாரு. ஆசீர்வாதம் முதல் பையனுக்கு 3ஆம் வசனம். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். ஓகே. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். ஓகே. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். யாரு? தோ இந்த சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவங்க பட்டயத்தை எடுத்து அங்க அந்த பட்டணத்தை அழிச்சத யாக்கோபு அதை ஏத்துக்கல, அதுக்காக வருத்தப்படுறாரு. பட்டயம் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாது. அவங்க அப்பாவுக்கு தெரியாத, கேட்காத, மீறி செஞ்சாங்க அந்த பசங்க. உடன்படாது. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராது. பட்டயத்தை எடுத்து எல்லாரையும் வெட்டி போடுற அந்த திட்டம்
வச்சிருக்கிற அந்த பசங்கள் கூட என் ஆத்துமா சேராது. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று அந்த சீகேமை கொண்டாங்கல்ல, அவனை சொல்றாரு, தங்க கோபத்தினால ஒரு புருஷனையே கொண்டுட்டான். தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை அந்த நிர்மூலமாக்கினார்கள். பட்டணங்களை அவங்களுடைய ஆணவத்துல மூர்க்க வெறியில பட்டணங்களை அழிச்சிட்டானுங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அது அப்படி செய்யக்கூடாது. மூர்க்கம், கோபம், நியாயம் இருந்துச்சு. ஆனா அந்த நியாயங்கள் மூர்க்கத்தாலையும் கோபத்தாலையும் தீர்க்க கூடாது. இதான் யாக்கோபு சொல்லி கொடுக்கிற பாடம். சண்டை போட்டாங்க, தப்பு. பட்டயம் எடுத்தாங்க, தப்பு. அவங்களுடைய திட்டத்துல சேராத ஆத்மாவே, அவனுங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்ற. அவனுங்க ஒரு புருஷனைய கொன்னுட்டான், பட்டணத்தை தீக்கரை ஆக்கிட்டான் அப்படின்னு இப்ப வெளிப்படையா பேசுறாரு. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அவங்களுக்கு வர எதிர்கால திட்டம் பாருங்க. யாக்கோபில அவர்கள் பிரியவும் இஸ்ரவேல்ல அவர்களை சிதறடிக்கும். பாருங்க, இஸ்ரவேல் தேசம் பங்கிட்டப்போ யோசுவா தலைமையில எல்லா எபிரேயர்களும் உள்ள வராங்க தேசத்துல. எல்லாருக்கும் கோத்திரம் பங்கிடுறப்ப லேவிக்கு கோத்திரம் இல்லை. ஏன்? அவங்க எல்லா கோத்திரத்திலையும் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொந்த கோத்திரம் இல்லை. அப்படி ஒரு காரியம் யாக்கோபு அவங்களுக்கு சொன்னாரு. ஆனா இந்த கோத்திரம் பின்னால கடவுளுக்கு சேவை செய்யற கோத்திரமா மாறிட்டு, பட்டயம் ஏந்தின கோத்திரம் தான். அதே அப்பாவினுடைய கோபத்தை சம்பாரிச்ச கோத்திரம் தான். ஆனா பின்னால இந்த முழு கோத்திரமும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணிச்சு தேவனுக்கும் மனுஷருக்கும் சேவை செய்யற கோத்திரமா மாறிச்சு லேவி கோத்திரம். இப்ப ஜனங்கள்லாம் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வந்தா லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியர்கள், லேவி கோத்திரத்திலிருந்து வந்த லேவியர்கள் எல்லாம் அவங்க பாவங்கள் போக்க, அவங்க பாவ பாரம் கழுவப்பட அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. வாழ்க்கை இப்படித்தான் மாற்றப்படணும். உங்க பழைய சாபங்கள், பழைய கோபங்கள், பழைய மூர்க்கங்கள், பழைய சண்டைகள், பழைய விரோதங்கள், பழைய பகைகள் எல்லாம் நிரந்தரமா இருக்க கூடாது. அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்தப்படணும். அப்பதான் உங்கள் தவறுகள், உங்க சாபம், உங்க பாவம் எல்லாம் மறக்கப்படும், மன்னிக்கப்படும், கழுவப்படும். நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. ஒரு சாபத்தை வாங்கின பையன் பின்னால அவன் கோத்திரமே ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரமா மாறுது. ஆண்டவர் சொல்றாரு, லேவி கோத்திரம் சுதந்திரம் இல்ல, நானே அவர்கள் சுதந்திரம், கர்த்தரே அவர்கள் சுதந்திரம், நான் தான் அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு. ஒரு காலத்துல பட்டயத்தை எடுத்தவங்க இப்ப ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக வரிசையில நின்னு அவங்க ஆசீர்வதிக்கப்பட இவங்க ஊழியம் செய்யறாங்க. உங்க வாழ்க்கை கூட அப்படிதான் மாறணும். உங்க குடும்பம் அப்படிதான் மாறணும். அந்த மூர்க்கத்திலிருந்து வெளியே வரணும். பட்டயத்தை கீழே போடணும். அந்த சண்டை, விரோதம், பகை, மார்க்க பேதம், பிரிவினைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜனங்களுக்கு ஊழியம் செய்யற ஆசாரிய குடும்பமா, ஆசாரிய பரம்பரையா, ஜனங்களுக்கு சேவை செய்யறவங்களா, ஜனங்களுக்கு நீங்க உதவி செய்யறவங்களா, ஜனங்களை தேவனோட இணைக்கிறவங்களா நிக்கணும். இதுதான் இந்த பிள்ளைங்க பின்னாட்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா மாறிட்டாங்க என்பதுக்கு அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, பழைய வாழ்க்கை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எப்பவுமே தெய்வம் புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாவே இருக்கிறாரு. நான் சொல்றேன்,
இந்த செய்தியின் கடைசி தலைப்பு செய்தி இதுதான். உங்க பழைய வாழ்க்கை உங்களை விட்டு போயிடுச்சுன்னா தெய்வம் இயேசு உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுப்பாரு. உங்களிடத்துல இருந்து சாபம் போயிடும். நீங்க ஆசீர்வாதமானவங்களா மாறிடுவீங்க. ஜனங்களை நீங்க பட்டயத்தை எடுத்து துரத்துனவங்களா இருக்கலாம். ஆனால் புது வாழ்க்கை இயேசுவால கொடுக்கிற புது வாழ்க்கை உங்களுக்கு வந்தா, இயேசு உங்களுக்குள்ள வந்தா, இயேசு உங்களை ரட்சித்தா, இயேசு உங்களை மீட்டால், இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால், அவர் உங்களை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாரு. இதுதான் வாழ்க்கையின் முடிவு. நீங்க யாருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க? முடிவு பண்ணுங்க. இந்த இயேசுவால இந்த வாழ்க்கை மாற்ற முடியும். இந்த இயேசுவால உங்களை ஆசீர்வாதமாக்க முடியும். இந்த இயேசு உங்களை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், பரம்பரையை மாற்றுவார், தலைமுறையை மாற்றுவார். இப்போ இந்த கோத்திரமே ஆண்டவருக்காக சேவை செய்யற கோத்திரமா மாறிடுச்சு. கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள்ள வந்தா பேரின்பம், கிறிஸ்துவுக்குள்ள வந்தா பாராட்டு, கிறிஸ்துவுக்குள்ள வந்தா முழு சரித்திரமும் மாறுகிறது, மாற்றி விடுவார். தலைகீழா தொடங்கின ஒருத்தனுடைய வாழ்க்கை, அந்த சீகேமுடைய சிநேகம், சீகேமுடைய காதல் கற்பழிப்புல தொடங்கி கலவரத்துல முடிஞ்சிட்டு, இதோ தலைகீழா மாறின ஒரு ஆசீர்வாதம் பட்டயத்துல துவங்குச்சு, சண்டையில துவங்குச்சு. ஆனால் ஒரு நாள் வந்த பிறகு, தேவனை சந்தித்த பிறகு, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு, இந்த பட்டயம் எடுத்த சந்ததி ஜனங்களின் ஆசீர்வாதத்துக்காக இப்போ கர்த்தருக்கும் மக்களுக்கும் நடுவுல நிக்கிற ஒரு ஆசாரிய குடும்பமா, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா மாறிடுச்சு. தெய்வம் மாத்துறாரு, மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை மாத்துவாரு, உங்க பிள்ளைங்களை மாத்துவாரு. பகுதி 4, சிமியோன் லேவி மூலம் யுத்தம் நடந்தது. என்ன நடந்தது பாப்போம். சிமியோனும் லேவியும் யுத்தம் செய்தனர். நம்பர் 1. நம்பர் 2, சிறைப்படுத்தப்பட்ட தீனாலை மீட்டு கொண்டனர். 34:26. நம்பர் 3, சீகேமின் ஆட்களையும் மந்தையும் கொள்ளையிட்டனர். 34:27 முதல் 29. நம்பர் 4, யாக்கோபின் வாசனையை கெடுத்து போட்டனர். ஆதியாகமம் 34:30. நம்பர் 5, தங்கள் சகோதரியை நடத்தின விதத்திற்கு நியாயம் கேட்டனர். அவங்க அப்பா கேட்டாரு, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் எவ்வளவு கௌரவமா வாழ்றேன், வாழ்க்கையின் வாசனை இருக்க, உங்களாலேயே அது கெட்டு போச்சு, கெட்ட பேரு சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னதும் இந்த 2 பசங்களும் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே அப்பா, அவன் மட்டும் செஞ்சது நியாயமா? என் சகோதரிய அவனுங்க எப்படி நடத்தினானுங்க அப்படின்னு இவனுங்க நியாயம் கேட்டானுங்க. இந்த செய்தியோட இந்த அதிகாரம் முடியுது. இந்த அதிகாரம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நம்பர் 1, வாலிப பெண்கள் வெளியே செல்வதில் கவனம் வேண்டும். வாலிப பெண்கள் வெளியே செல்வதில் ஞானம் வேண்டும், கவனம் வேண்டும், எச்சரிக்கை வேண்டும். இதுதான் இந்த அதிகாரம் ஒவ்வொரு வாலிப பெண்ணுக்கும் சொல்லுகிற தலைப்பு செய்தி. நீங்க தாய்மார்களா இருந்தீங்கன்னா, பெண் பிள்ளையை பெற்றவர்களா இருந்தீங்கன்னா, உங்க பெண் பிள்ளைக்கு சிறு வயதிலிருந்து அப்படிப்பட்ட விழிப்புணர்வை, ஞானமா யோசிக்கிறத, எச்சரிக்கையா இருக்கிற காரியங்களை அவங்களுக்கு வீட்டிலேயே சொல்லி கொடுக்கணும். உங்க பெண் பிள்ளைகள் விழிப்பா இருக்கணும், மதீனமா இருக்கக்கூடாது. சோ இந்த அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுது. நம்பர் 2, எந்த காதலும் நேசத்தில் துவங்கி கற்பில் முடியலாம், ஆனால் கற்பில் துவங்கி நேசத்தில் முடியக்கூடாது.
இந்த அதிகாரம். தீனால அந்த சீகேம் கற்பழித்தான், தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லிவிட்ட பிறகு அவளிடத்தில் பட்சமாய் பேசினான், அன்பு கொண்டான், மனதை கொடுத்துட்டான். அவள் தான் மனைவியா வேணும்னா அவங்க வீட்டாரிடத்துல போய், அப்போ நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல வீட்டுல போய் பெண் கேட்டு, அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நேசிச்சு, அதுக்கப்புறம் அவளை திருமணம் பண்ணி, அதுக்கப்புறம் அவளை தொட்டு இருக்கணும். ஆனால் தலைகீழா நடந்துச்சு. அந்த தவறுகள் நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது. ஒவ்வொரு வாலிப பையனுக்கும் இது ஒரு பாடம். வாலிப பிள்ளைங்க எடுத்ததும் ஒரு பெண்ணுக்கு தங்க வாழ்க்கைய விட்டுறக்கூடாது, தலைகீழா தொடங்க கூடாது, கடைசியில முடிய வேண்டியத முதல்லயே செய்யக்கூடாது. இது பெரிய பாடம். அப்போ வாலிப பிள்ளைங்களுக்கும் இது முக்கியம். அதே போல இம்மீடியட்டா செய்யணும் அப்படின்னு தொல்லை பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. திருமணத்தை நான் அவளை நேசிக்கிறேன், இம்மீடியட்டா எனக்கு திருமணம் பண்ணுங்க, எனக்கு வேகமா இது காரியம் நடக்கணும், சீக்கிரமா திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பையன் அப்படித்தான் பண்ணா. எல்லாம் முடிச்சிட்டு போய் வேகமா பெண் கேட்டு சீக்கிரமா நடத்தணும்னா, விருத்த சேதனம் பண்ண சொன்னா உடனே போய் பண்றான். என்ன ஒன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவ்வளவு ஃபாஸ்ட். ஆனால் தவறு தலைகீழா முடிஞ்சிச்சு. வாலிபர்களே, உங்கள் திருமணங்கள் கூட வேகத்தோட இருக்கக்கூடாது, விவேகத்தோட இருக்கணும். வாழ்க்கையின் படிகள் படிப்படியா செய்யப்பட வேண்டும். நம்பர் 3, பொருள், வியாபாரம், ஆஸ்தி இவைகளையே முன்னிறுத்தி திருமண சம்பந்தம் பேசக்கூடாது. இந்த சாப்டர்ல அவங்க பேசினதெல்லாம் அதுதான். பணம், பொருள், வியாபாரம், சம்பந்தம், பெண் கொடுக்கறது வாங்கறது இதுவாவே இருந்துச்சு. பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு. அப்ப இந்த அதிகாரம் நமக்கு சொல்ற பாடம் என்ன? உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு ஒருவேளை திருமணம் ஆகாத இருக்கலாம், இனிமேல் நீங்கள் திருமணம் ஆகக்கூடிய காலம் வந்தாலும் உங்க குடும்பத்துல எப்பவுமே மணி ஓரியன்டா, டவுரி ஓரியன்டா, பிசினஸ் ஓரியன்டா அதே மையப்படுத்தி பிள்ளைகளுக்கு சம்பந்தம் தேடக்கூடாது. அப்படி தேடனால் வாழ்க்கையில தெய்வீக திட்டங்கள் திசை திரும்பும். கிறிஸ்து இயேசுவுக்காக நீங்க இணைக்கப்படுவது எதற்காக இணைக்கப்படுறீங்களோ அதுக்கு 2 பேரும் ஒன்னா போகணும். ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலா யோசிக்கிறப்ப இன்னொருத்தர் வியாபாரமா யோசித்தா இது 2 பேருடைய நுகம் நேரா போகாது, பிரிஞ்சு போகும். இததான் பவுல் சொன்னாரு, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாது. திருமணம் என்பது ஒரு நுகம், அது 2 பேரையும் ஒரே மாதிரி பூட்டும். ஏன் ஒரே மாதிரி இருக்கணும்? அந்த தேவனை நோக்கி தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை 2 பேரும் ஒன்னா நேரா போகணும். அப்போ ஒருத்தர் ஆவிக்குரியவங்களா இருந்து ஒருத்தர் உலகத்தானா இருந்தா இந்த நுகங்கள் 2 திசையில திரும்பும். ஒருத்தர் இப்படி ஆவிக்குரியதை யோசித்தா இன்னொருத்தர் உலக பிரகாரமா யோசிப்பாங்க. ஒருத்தர் தேவனுடைய ஊழியத்தை யோசித்தா இன்னொருத்தர் வியாபாரத்தை யோசிப்பாங்க. ஒருத்தர் காணிக்கைய கொடுக்கறத யோசித்தா இன்னொருத்தர் பணத்தை சேர்க்கறத யோசிப்பாங்க. ஆக நுகம் என்பது என்ன? இந்த 2 பேரும் தேவனுக்காக இணைஞ்சு போற வாழ்க்கை பயணம். அப்போ இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்க யாரோட நுகத்தை பூட்டுறீங்க, என்ன காரணத்தினால பூட்டுனீங்கன்றது முக்கியம். ஆக குடும்பங்கள்ல சம்பந்தங்களை தேடுறப்போ இல்ல ஒருவேளை தேடிட்டு கூட இருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம். ஆனா இனிமே அதை மையப்படுத்தாதீங்க. கல்யாணம் ஆயிட்ட பிறகு பல வருஷம் ஆயிட்டா இனிமே பொருளை பத்தி, டவுரிய பத்தி, பெண் வீட்டாரு கொடுக்காததை பத்தி பேசாதீங்க. அது தப்பு, அது மாம்ச சிந்தை. சோ அப்படிப்பட்டத
நம்ம செய்யக்கூடாது. நம்பர் 4, விருத்த சேதனம் என்பது விசுவாச உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டது. அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விதத்துல செய்யணும். ரெண்டுத்தையும் போட்டு இணைக்க கூடாது. சீகேமினுடைய குடும்பத்தார் விருத்த சேதனை செஞ்சாங்க, வலி வந்துடுச்சு, நோவு வந்துடுச்சு, தாங்க முடியல. சோ அது அவங்க இருதயம் மாறல, அவங்க அதுல சம்பந்தப்பட்டவங்களே கிடையாது. ஆனா மாம்சத்துல செஞ்சாங்க. இப்ப மாம்சத்துல வலி எடுத்துட்டு துடிக்கிறாங்க. இப்ப மாம்சத்திலேயே அவங்க போராடி சண்டையிட்டு மாம்சத்திலே செத்து போறாங்க. வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு பாருங்க. அப்போ விசுவாச காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை நம்ம மற்ற உலகத்தாரோட சம்பந்தம் கலக்க கூடாது. இததான் பன்றிகளுக்கு முன்னால முத்த போடாதீங்க அப்படின்னு சொன்னது. இதுதான் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னது. உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய நீதி, உங்களுடைய உண்மை, உங்களுடைய தியாகம், உங்களுடைய ஒப்பு கொடுத்தல், உங்க ஊழியம், நீங்க அர்ப்பணிக்கப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்டது, நீங்க உருவானது, நீங்க உருவாக்கி கொண்டது, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தது, கர்த்தர் உங்களை உருவாக்குனது, கர்த்தர் உங்களை அபிஷேகித்தது, கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சது எல்லாமே வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்து உங்களை உடைச்சி உருவாக்குனது. அத போயிட்டு ஈஸியா கொட்டிடாதீங்க. நீங்க ரொம்ப விளையற பெற்றவங்களா தேவன் உங்களை நினைக்கிறப்ப அதே நினைப்புல நில்லுங்க. விட்டு கொடுத்துறாதீங்க ஈஸியா. அப்போ இந்த காரியத்துல ஆவிக்குரிய விதத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. கடைசியா நம்பர் 5, நியாயம் கேட்பது நமது வாசனையை கெடுப்பது போல் இருக்கக்கூடாது. என்ன, உங்க பக்கம் நியாயம் இருக்குது, ஆனா கேட்கிற விதம் ஒண்ணு இருக்குது. நீங்க கேட்கறது சரி, ஆனா கேட்ட விதம் சரியில்லை. நியாயம் உங்க பக்கம், அந்த நியாயத்தை நியாயமா கேட்கிறப்ப கூட அத அநியாயமா கேட்க கூடாது. இது ரொம்ப நுணுக்கமான பாடம். உங்கள் பகுதியில உங்க பக்கத்துல நீங்க கேட்கப்படுற நியாயங்கள் உங்கள் வார்த்தையிலையும் இருக்குது, ஓசையிலையும் இருக்குது, செயல்லையும் இருக்குது. அப்போ நீங்க பேசுற காரியங்களை நியாயமா இருந்துச்சுன்னா அந்த நியாயம் கூட கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி கேட்கலான்றத யோசிக்கணும். கோபமா கேட்க வேண்டிய நியாயத்தை கூட சாந்தமா கேட்டா அந்த நியாயத்துக்கு வேல்யூ கூடுது. உங்க பக்கம் நியாயம் இருக்குது, அப்படியே போய் கொப்பளிச்சு சண்டை போட்டு முன்னால நிறுத்தி பல 4 வார்த்தை கேட்கணும்னு துடிக்கிறோமே. நியாயம் இருக்குது, ஆனால் நியாயத்தை கேட்கிற விதத்துல தவறு இருக்குது. அந்த நியாயம் எடுபடாது. அந்த நியாயம் உங்களுக்கு நியாயத்தை கொண்டு வராது. இந்த பாடம், இந்த அதிகாரம் அந்த பாடத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குது. ஆக நியாயம் உங்க பக்கம் இருந்து அந்த நியாயத்தை நீங்க கேட்கிறவங்களா புறப்பட்டால் அது உங்கள் வாசனைய கெடுக்க கூடாது. உங்க கௌரவத்தை, உங்க நற்பெயரை, உங்க சாந்த குணத்தை, உங்க அன்புள்ள உள்ளத்தை, உங்களுடைய ஆவிக்குரிய பண்பாடுகளை, உங்களுடைய நல் மதிப்பை, உங்க பெருந்தன்மையை அது கெடுத்துடக்கூடாது. ஆனால் உங்க பக்கம் நியாயம் இருக்குது இல்ல, யாக்கோப மாதிரி அதை அப்ரோச் பண்ணணும். அந்த வாசனை கெடுக்காத வண்ணத்துல நடந்து நியாயத்தை கேட்கணும். இது பெரிய பாடம். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு சின்னதா தோணுது. இதை யோசித்து அப்பியாசித்து செஞ்சா, பயிற்சித்து செஞ்சா பலன்களை 100 அறுக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 34 வாழ்க்கையின் எல்லா தர மக்களையும் ஒரே திசையில நேரா கர்த்தருக்கு நேரா நம்மை நடத்தி கொண்டு போறதுக்கு உதவி செய்து இந்த பாடங்கள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உதவியா இருக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். இது உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு படிக்கட்டுகளா இருக்கணும்னு
எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்கள் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிரம்பி இருக்கணும். இதுல நீங்க வளரணும்னு உங்களை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில நாங்கள் படித்த பாடத்துக்காக உமக்கு நன்றி. எங்களை உருவாக்க நீர் வைத்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி. எங்களை உருவாக்கி கொள்ள உம்மிடத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உருவாக்கும். எங்களில் இருக்கிற களிம்பை எடுத்து போடும். எங்களில் இருக்கிற குறைவுகளை எடுத்து போடும். எங்களில் இருக்கிற செத்த ஈகளை எடுத்து போடும். எங்களில் இருக்கிற புளித்த மாவுகளை எடுத்து போடும். எங்களில் இருக்கிற தவறுகள், குறைகள், கரைகள், பிழைகள் இவைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்கும் பா. உம் சித்தப்படி உருவாக்கும், உம் திட்டப்படி உருவாக்கும், உம்முடைய ஞானப்படி உருவாக்கும், உம்முடைய எதிர்பார்ப்பின்படி உருவாக்கும். எங்களை உம்மோடு கூட இணையும், எங்கள் குடும்பத்தை இணையும். உமக்கு நேராய் நாங்கள் நடக்க, எங்கள் குடும்பம் நடக்க, எங்கள் சந்ததி நடக்க, எங்கள் பிள்ளைகள் நடக்க, எல்லாரையும் எங்களை குடும்பத்தோடு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை காத்து கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். என் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல உம்முடைய கிருபையும், உம்முடைய சமாதானமும், உம்முடைய ஆசீர்வாதமும், தயவும், ஈவும் எப்பொழுதும் வியாபித்திருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அவளை ஆசீர்வதித்து பயன்படுத்தும், அவளை காத்து கொள்ளும், அவளை கௌரவப்படுத்தும், அவளை மேன்மை உள்ளவளாக்கும், அவர்களை கர்த்தருடைய கரத்துல அலங்காரமாய் வைப்பீராக. இந்த நன்மைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். எல்லார் தலையில வைத்து இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுமப்பதற்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புறோம்ப்பா. ஆசீர்வதியும். உமக்கே துதி, கனம், மகிமை. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.